Hello students, in this video we discuss about sentence kinds based on meaning and structure. ஸோ ஒரு சென்டென்ஸில் மீனிங்காகவும் எப்படி வரும், அட் த சேம் டைம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். டிபெண்டிங் அப்பான் த மீனிங் அண்ட் ஆல்சோ த டைம் விச் த ஸ்பீக்கர் வாண்ட்ஸ் டு கன்வே த்ரூ எ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது டைமுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் ஏற்ற மாதிரி தான் சொல்லப்படும். ஹூ இஸ் த ஸ்பீக்கர், யார் சொல்கிறாங்களோ அவங்களால சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் ஸ்டேட்மெண்ட். First we see kinds of sentences. First, assertive and declarative. Assertive or declarative ரெண்டுமே ஒன்று தான். It conveys information or simply make a statement. Assertive sentenceனாலே ஒரு விஷயத்தை சொல்கிறது தான், எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஐ லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டோன்ட் லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்காது. ஸோ இது நெகட்டிவாகவும் சொல்ல முடியுது இல்லையா? பட் தீஸ் டூ சென்டென்சஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டுமே என்னது, ஸ்டேட்மெண்ட் தான். அது பாசிட்டிவாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். இட் இஸ் கிவிங் எ இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இன்ட்ராகேட்டிவ், டு ஆஸ்க் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ்னாலே கொஸ்டின் கேட்குறது தான். எக்ஸாம்பிள்ஸ்கியா, ஒய் டஸ் த சன் ஷைன், ஏன் சூரியன் ஷைனிங்காக இருக்குது, என்ன காரணம், ரீசன் தெரியல, பட் வி ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின். ஹூஸ் டாக் இஸ் தட், இது யாருடைய டாக், கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, தட் இஸ் இன்ட்ராகேட்டிவ். இம்பரேட்டிவ், டு கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ட் சம் ஒன் ஆர் மேக் ரிக்வெஸ்ட். இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது கமாண்ட், ஆர்டரோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ரிக்வெஸ்ட்டாகவோ கேட்குறதோ, அதுதான் இம்பரேட்டிவில் வரக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ப்ளீஸ் கெட் மீ எ கப் ஆஃப் டீ, எனக்கு ஒரு கப்பில் டீ கொடுங்களேன், ப்ளீஸ், ரிக்வெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், தயவுசெய்து கிளாஸ் விட்டு வெளில போயிடு, ஆர்டர், கமாண்ட். டோன்ட் ரைட் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர், ஓகே, பேப்பரோட ரெண்டு பக்கத்துலையும் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம மீனிங்கை புரிஞ்சுக்கணும். ஓகே. எக்ஸ்க்ளமேட்ரி, டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வெளிப்படுத்து தான் எக்ஸ்க்ளமேட்ரி, ஆச்சரியம். எக்ஸாம்பிள்ஸ்யா, வாவ் ஹி ஒன் த கோல்டு மெடல், ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அந்த ஆச்சரியத்தை தான் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது பாருங்கள். வாட் அ ஒண்டர்ஃபுல் வெதர் வி ஆர் ஹேவிங் டுடே, இன்றைக்கி என்ன ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான வெதராக இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ எப்படியெல்லாம் மாறுது ஒரு சென்டென்ஸ், எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஹவு பர்ஃபெக்ட் த ட்ராயிங் லுக்ஸ், இந்த ட்ராயிங் பார்க்குறது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன், ஆச்சரியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. பட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ட்ராயிங் லுக்ஸ் பர்ஃபெக்ட், இந்த ட்ராயிங் பார்க்குறது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ்க்ளமேஷனில் இருக்குது. செகண்ட் பாருங்கள், ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். டூ யூ லைக் காஃபி, கொஸ்டின் மார்க், காஃபி உனக்கு பிடிக்குமா, ஐ டோன்ட் லைக் காஃபி, நார்மல் ஸ்டேட்மெண்ட் பட் நெகட்டிவில் இருக்குது. ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ஆல்வேஸ் டிஃபிகல்ட், அவனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் டிஃபிகல்ட், எப்போதுமே எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் நெவர் ஈஸி, அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் ஈஸியாகவே இருக்காது, தட் இஸ் நெகட்டிவ். நாட் போடாமலே பாருங்கள், நெவர் அப்படிங்கிற வார்த்தையே நாட்டு தான். அப்போது நார்மல் பாசிட்டிவானதை நெகட்டிவாக மாற்றும் போது நாட் போடாமல் நெவர், ஈஸி அப்படின்னு நெகட்டிவில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் we see sentence structure. A sentence is a group of words that makes complete sense. சென்டென்ஸ் அப்படின்னாலே ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸை கொடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பாருங்கள், த சைல்டு ஸ்லீப்ஸ் இன் த ஆஃப்டர்நூன், சைல்டு என்னது, மதிய நேரத்தில் தூங்குது. ஸோ நார்மல் ஸ்டேட்மெண்ட். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we see simple sentence. Simple sentence, it has one independent class with one finite verb and subject. இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குறது தான் இண்டிபெண்ட் கிளாஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், the boy ran into his bedroom. the boy என்ன பண்ணான், பெட்ரூம் உள்ள ஓடுனான். கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குறது பாருங்கள், the boy சப்ஜெக்ட், ran finite verb. ஸோ ரெண்டுமே இருக்குது, இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்குது. காம்பவுண்ட் சென்டென்ஸ்,
These are made up of 2 or more independent classes. அப்போது 2 இல்லை அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும். தட் ஆர் ஜாயின்ட் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நடுவில் வரும். நடுவில் ஒரு கன்ஜெக்ஷன் வச்சு ஜாயின் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். I started on time but I arrived late. I started on time. நான் நேரத்தில் தொடங்கினேன், டைமுக்கு தொடங்கினேன். மீனிங் கொடுக்குது இண்டிபெண்ட் கிளாஸ். I arrived late. லேட்டாக வந்தேன். அரைவ்டு வர்றது. இண்டிபெண்ட் கிளாஸ் மீனிங் கொடுக்குது. நடுவில் பாருங்கள் பட் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இணைக்குது. அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். These have one independent class connected to one or more than one independent class. One dependent class. Just listen. One independent class, ஒரு independent class இருக்கும். Connected to one or more than one independent class. ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் ஆகுது, ஒரு டிபெண்ட் கிளாஸ் ஆகுது அதில் இருக்கும். இண்டிபெண்டாக மீனிங் கொடுக்கும், டிபெண்டாக மீனிங் கொடுக்காது. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் ஐ கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். நான் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு. மீனிங் கொடுக்குதா? இல்லை. தட் இஸ் டிபெண்ட். ஐ மேட் எ ஸ்நாக். நான் ஸ்நாக் செஞ்சேன். மீனிங் கொடுக்குது. தட் இஸ் இண்டிபெண்ட். அப்போது ஒரு டிபெண்ட்டும் ஒரு இண்டிபெண்ட்டும் சேர்ந்தால் தான் மீனிங்கை கொடுக்குது. தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். தீஸ் கண்டெய்ன்ட் அட்லீஸ்ட் 2 independent classes. இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா 2 இண்டிபெண்ட் கிளாஸ் ஆகுது இருக்கும் குறைஞ்சது. 1 or more than 1 டிபெண்ட் கிளாஸ். ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்யா. We thought that we would get to see the குதுப் மினார். நாங்கள் நினச்சோம் குதுப் மினார் பார்க்க முடியும், பார்க்கலாம்னு நினச்சோம். மீனிங் கொடுக்குது. இண்டிபெண்ட் கிளாஸ். When we went to New Delhi for the school trip. நாங்கள் நியூ டெல்லிக்கு ஸ்கூல் ட்ரிப்பு போன பொழுது. மீனிங் கொடுக்குதா? இல்லை. நல்லா கவனிங்க. நியூ டெல்லிக்கு நாங்கள் ஸ்கூல் ட்ரிப் போன பொழுது என்னாச்சு? மீனிங் கொடுக்கல. தட் இஸ் டிபெண்ட் கிளாஸ். பட் வி வேர் ராங். ஆனால் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். மீனிங் கொடுக்குது. இண்டிபெண்ட் கிளாஸ். பாருங்கள், 2 இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது, ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. தட் இஸ் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.